உங்க வீட்டு பிள்ளை மொபைல்ல ஏதோ கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அசால்ட்டா இருக்கீங்களா? அமைதியா ஒரு மூலையில உட்கார்ந்து அவங்க விளையாடுற அந்த ஆன்லைன் கேம் அவங்களோட மனநலத்தையும் உங்க வாழ்நாள் சேமிப்பையும் அழைக்க போற ஒரு ஆபத்தான டிஜிட்டல் போதைன்னு உங்களுக்கு தெரியுமா? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் மற்றும் ஆன்லைன் பெட்டிங் விளையாட்டுகள் எப்படி நம்ம வீட்டு சிறுவர்களே வன்முறையாளர்களாகவும் திருடர்களாகவும் மாத்துது தெரியுமா? இந்த 5 நிமிட கதையை கேளுங்க. பெத்தவங்க உடனே உஷாராகுங்க. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அமைதியா பரவி வர்ற ஆன்லைன் கேமிங் அடிமைத்தனத்தோட கொடூரமான முகமும் அதில் சிக்கி தவிக்கும் இன்றைய இளம் தலைமுறையின் யதார்த்தமான சீரழிவும் பற்றிய ஒரு அவசர பார்வையும். அவள் பெயர் சஞ்சு. 14 வயசு சிறுமி. ஆன்லைன் கிளாஸுக்காக பெத்தவங்க ஆசையா வாங்கி தந்த மொபைல் போன் தான் அவளுக்கு உலகம். ஆரம்பத்துல பொழுதுபோக்குக்காக விளையாட ஆரம்பிச்ச கேம் நாளடைவில் அவளுக்கு போதையா மாறுது. சாப்பிட மறந்து, தூங்க மறந்து, நாள் முழுக்க ரூமிற்குள்ளேயே பூட்டிக்கிட்டு கேம் விளையாடுறாள். அம்மா கூப்பிட்டா ஆக்ரோஷமா கத்துறாள். பொருள்களை உடைக்கிறாள். கேம்குள்ள வர்ற துப்பாக்கிகளையும் ஆடம்பர உடைகளையும் வாங்க அவளுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு நாள் அம்மாவோட பேங்க் கார்டு விவரங்களை ரகசியமா எடுத்து கேம்குள்ள பணத்தை கட்ட ஆரம்பிக்கிறாள். இன்னும் கொஞ்சம் பணம் கட்டினா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற பேராசை அவளோட புத்தியை மறைக்குது. ஒரே வாரத்துல அவங்க அம்மா தங்களோட மருத்துவ செலவுக்காக வச்சிருந்த 1,00,000 ரூபாயை சஞ்சு கேம்ல தோத்து போறாள். பேங்க்ல இருந்து வந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த தாய் நெஞ்சில் கைவச்சு அழும்போது சஞ்சு எந்த கவலையும் இல்லாம அடுத்த மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்காள். இது விளையாட்டு இல்ல, ஒரு தலைமுறையோட விபரீத முடிவு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. கார்ப்பரேட் கேமிங் நிறுவனங்கள் குழந்தைகளோட வெற்றி பெறணும் அப்படிங்கிற சைக்காலஜியை வச்சு வியாபாரம் செய்றாங்க. ஆரம்பத்துல இலவசமா கொடுத்துட்டு அப்புறம் பணத்தை அடிமையாக்குறாங்க. சிறுவர்கள் நிஜ உலகத்தை மறந்து போலி டிஜிட்டல் உலகத்துல தங்களோட அறிவையும் ஒழுக்கத்தையும் அடகு வைக்கிறாங்க. காசு போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா ஒரு குழந்தையோட எதிர்காலமே போனா
அதை எப்படி மீட்க முடியும்? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. கார்ப்பரேட் கேமிங் நிறுவனங்கள் குழந்தைகளோட வெற்றி பெறணும் அப்படிங்கிற சைக்காலஜியை வச்சு வியாபாரம் செய்றாங்க. ஆரம்பத்துல இலவசமா கொடுத்துட்டு அப்புறம் பணத்தை அடிமையாக்குறாங்க. சிறுவர்கள் நிஜ உலகத்தை மறந்து போலி டிஜிட்டல் உலகத்துல தங்களோட அறிவையும் ஒழுக்கத்தையும் அடகு வைக்கிறாங்க. காசு போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா ஒரு குழந்தையோட எதிர்காலமே போனா அதை எப்படி மீட்க முடியும்? இந்த டிஜிட்டல் போதையில இருந்து நம்ம குழந்தைகளை நாம எப்படி மீட்கிறது? முதல் விஷயம், குழந்தைகளுக்கு மொபைல் போன் கொடுக்கும் போது பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷனை ஆன் செய்து வையுங்கள். அவங்க என்ன பாக்குறாங்க, என்ன விளையாடுறாங்கன்னு கண்காணிப்பது உங்க கடமை. இரண்டாவது, உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்ட் மற்றும் ஓடிபி எண்களை குழந்தைகளுக்கு தெரியாமல் பாதுகாப்பாக வையுங்கள். பணத்தின் மதிப்பை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவது, மொபைலை பிடுங்குவதற்கு பதிலாக மாலை நேரங்களில் அவர்களை வெளி உலக விளையாட்டு மைதானங்களுக்கு கூட்டிட்டு போங்க. அவங்களோட நேரத்தை செலவிட நிஜமான மனிதர்களை காட்டுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் உலகம் ஒரு மாயை, நிஜ வாழ்க்கைதான் பேரழகு. குழந்தைகளுக்கு மொபைலை தந்துட்டு அவங்க எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க. இந்த அவசர விழிப்புணர்வு வீடியோவை இப்பவே எல்லா பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.